ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது மார்கழி 29வது நாள் போட்ட கோலங்க. புள்ளிமான் தான் போட்டிருக்கேன். இந்த மான் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறதே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிகிட்ருக்க வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வீடியோஸாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து என்னோடய சாய்ஸ் தான். நைட்டு வரைஞ்சிட்ருக்கும்போது பாப்பா வந்து கேட்டால் என்னம்மா போட போகிறீங்க நாளைக்குன்னு காமிச்சேன். மானும் மான்குட்டியும் அம்மா சூப்பராக இருக்குமான்னு சொன்னால், தம்பிக்கு வந்து இந்த மான்குட்டின்னு சொல்ல வராது. அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, அம்மானு கூட சொல்ல மாட்டாங்க. அவன் பயங்கரமான ஆள். அப்பாவும் செல்லப்பிள்ளையும் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவன் கோவப்படுறப்பெல்லாம் நான் கேட்பேன், அம்மாவோட செல்லப்பிள்ளை யாருன்னு கேட்டு சமாதானப்படுத்துவான். நான் தானே சொல்லுவான். ஆனால் அது எப்போ கேட்டாலும் அம்மா ஸ்பைடர், செல்லப்பிள்ளை ஸ்பைடர்னு சொல்லாது. அப்பா ஸ்பைடர் இருக்குது, செல்லப்பிள்ளை ஸ்பைடரு. அப்பா டாக் போகுது, செல்லப்பிள்ளை டாக் போகுது, இப்படி தான் சொல்லுவான். காலையில் வந்து பார்த்துட்டு அப்பா மானா செல்லப்பிள்ளை மான் இருக்குது அப்படின்ட்டு சொன்னான். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குன்ட்டு சொன்னாங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வந்து அம்மாவும் மான் குட்டியும் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மானை சுற்றி க்ரீனாக போட்டுக்கிட்டேன். அதாவது க்ரீன் ஷேடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் செடி பூ மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு இது மாதிரி சர்க்கிள் மாதிரி போட்டு அதுக்குள்ளார மான் போடுறதுனாலும் ஓகே, பாக்ஸ் மாதிரி போட்டு அதுக்குள்ளார மான் போட்டுக்கிறதுனாலும் ஓகே, எப்படி வேணாலும் போட்டுங்க. கண்ணை வந்து இன்றைக்கி நானாகவே அழகாக கொண்டு வந்துட்டேன். இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒயிட்டு, ப்ரௌன் கலரு, அதே மாதிரி ப்ரௌன்லேயே இன்னும் லைட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி ப்ரௌன், அதையும் மிக்ஸ் பண்ணி சாக்லேட் கலர் மாதிரி வந்துச்சு. அதை வந்து கொஞ்சம் மானோட அந்த ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ இருப்பாருங்க, அதில் கொடுத்துட்டு நடுவில் வந்து லைட் கலராக கொடுத்துக்கிட்டேன். இந்த நான் சென்டராக விட்டுருக்கேன் பாருங்களேன், அதில் வந்து இன்னும் ரொம்ப லைட்டாக ஒயிட் அதிகமாக கலந்து அதில் லைட்டாக கொடுத்துக்கிட்டேன். எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன். 3 நாளாக மழை பெஞ்சதுனால எனக்கு போர்டில் தாங்க போட்டேன். எனக்கு இன்றைக்கி வெயில் அடிச்சோன்னே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இன்னும் ஏர்லியராக போடலான்னு பார்த்தா போட முடியல. மேலே கொஞ்சம் வாஷ் பண்ணிகிட்டு இருந்ததுனால, நல்ல வேலை சீக்கிரமாக போட்டிருந்தா கோலம் போயிருக்கும். அங்கே தண்ணியெலாம் ஊற்றி வாஷ் பண்ணிகிட்டு இருந்ததுனால நான் கொஞ்சம் லேட்டாக போட்டேன். அதனால தான் நல்லா வெயில் வந்துட்டு. இந்த தரையில் போட்டு அந்த கலர் பண்ணி பார்க்குற அழகு வந்து அந்த போர்டில் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதுதான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இதில் ஒரு மாதிரி அழகாக ப்ரைட்டாக தெரியுது. அந்த போர்டில் போடுறப்ப அந்த ப்ரைட் கலர் கூட எனக்கு என்னமோ டிம்மாக தெரிகிற மாதிரி இருக்குது. இதில் அது மாதிரி சன்லைட் இருக்கா வெளில நமக்கு, அதில் ஃபோன் லைட்டு வீட்டில் உள்ள லைட் தான், அதனால் அது கொஞ்சம் டிம்மாக தெரியுதா என்னன்னு தெரில. இதோ பாருங்கள், லைட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள் நடுவில், அது வந்து லைட்டாக கலந்துக்கிட்டேன். கொஞ்சம் ப்ரைட்டாக போட்டுங்க. கொஞ்சம் அந்த கலரோட ஒயிட்டு வெள்ளை குழம்பு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட் ஷேடாக கொடுத்துங்க. அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி புள்ளி வைக்கிறதுக்கும் நான் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துட்டேன். எல்லோ, ஒயிட்டு, ஒரு பிஞ்சு பிளாக், அது மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த டாட்டாக மான் மேலே வச்சுட்டேன். இந்த மானை சுற்றி அந்த க்ரீன் கலர் நான் உங்கள்கிட்ட சொன்னல, அது மாதிரி தான் க்ரீன் கலர் தான் கொடுத்துக்கிட்டேன். இது ஒரு மாதிரி லைட் க்ரீனும் கிடையாது, டார்க்கும் கிடையாது. இது ஒரு மாதிரியான வித்தியாசமான க்ரீனாக இருக்கும். அதை கொடுத்துட்டு அதில் நடுவில் நான் பூ அது மாதிரி போட்டுக்கிட்டேன். பூக்கு வந்து பர்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பிங்க்கு அது மாதிரி கூட கொடுத்துங்க. இது நம்ம போட்டதில்லையே பர்பிள் கலர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டேன். நீங்கள் பிங்க்கு, ரெட் கலர் அது மாதிரி கூட போட்டு கொடுத்துக்கலாம். கீழேயும் குட்டி குட்டியாக அந்த புல் மாதிரியில் ஒரு 3 கோடாக போட்டு அதில் வந்து எல்லோவும் ஒயிட்டும் டாட் வச்சுக்கிட்டேன். நான் ஏற்கனவே அந்த ஃப்ளவர் கோலம் போட்டேன் பாருங்களா, அது மாதிரி அழகாக இருந்துச்சு. எல்லோவும் ஒயிட்டும் டாட்டாக வச்சுக்கிட்டேன். குட்டி குட்டி பூ மாதிரி இருந்தது. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே நீங்கள் வேறு ஏதாவது பேர்டு கூட போடுறப்ப அந்த மாதிரி ஃப்ளவர் அது மாதிரி புல் மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அழகாக இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ பாப்பாவுக்கு எல்கேஜி படிக்கிற வரைக்கும் கேக் கட் பண்ணோம். அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணுறதில்ல, பர்த்டேக்கு சொல்கிறேன். பாப்பா பர்த்டே வரப்போ அவள்கிட்ட சொல்லிட்டோம், கொஞ்சம் அவளுக்கு விவரம் தெரிஞ்சதுனால, இனிமேல் கேக்கு கட் பண்ண வேணாண்டா, அதுக்கு பதிலாக உனக்கு என்ன ஏதாவது கிஃப்ட்டு வேணா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேக் மட்டும் இப்போ கட் பண்ணுறது அவாய்ட் பண்ணியிருக்கோம். தம்பிக்கும் அப்படி தான். ஃபஸ்ட்டு பர்த்டே, செகண்ட் பர்த்டே அது மட்டும் கொஞ்சம் ஆசைக்காக அதுவும் பாப்பாவுக்காக கேக் கட் பண்ணோம். அதுக்கப்புறம் 3rd பர்த்டேக்கும் கேக்லாம் கட் பண்ணல. இப்போ 4th பர்த்டே வரப்போகுது ஜனவரியில், அதுக்கும் பண்ண வேணான்னு இருக்கோம். பசங்க பர்த்டே, வெட்டிங் டே அது மாதிரி வரப்போ அந்த கோயில் சைடு, ரோட் சைடு அது மாதிரி இருப்பாங்க இல்லையா, வீடு இல்லாமல்,
அவங்களுக்கு போய் டிஃபனோ லஞ்சோ நம்மளால் என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுத்துருவோம். ஒரு 10 பேருக்கு. ஆசிரமம் அந்த மாதிரி போனால் அங்கே நிறைய பேர் வராங்கங்க. ட்ரஸ்ட்டு அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஃபண்ட் வருது, செய்வாங்க. இவங்களுக்குலாம் எல்லோரும் வாங்கி தருவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த டைம் நம்மளால் என்ன முடியுதோ அதை நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அது நமக்கு ஒரு சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கும். நம்மளால் முடிஞ்சது ஒரு 100 பேருக்கு இல்லைனாலும் ஒரு 10 பேருக்கு அன்றைக்கி நம்ம பசங்க கையால் கொடுக்குறப்ப அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. நீங்களும் அதை ஃபீல் பண்ணலாம். அதுக்காக சொல்கிறேன். நமக்கு இல்லைனாலும் நம்ம பசங்களுக்கு அந்த புண்ணியம் போய் சேரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் சொன்ன விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள். மற்றவங்களுக்கு செய்யும்போது அது எந்தளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்னு உங்களுக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.